திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் தாய் திரு அவையானது இயேசுவின் சீடரும் இந்தியாவின் திருத்தூதரும் மற்றும் நம் சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையத்தின் பாதுகாவலருமான புனித தோமாவின் பெருவிழாவினை பெருமகிழ்வோடு கொண்டாடி மகிழ்கின்றது. அனைவருக்கும் மாதா தொலைக்காட்சியின் சார்பாக பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். என் ஆண்டவரே, என் தேவனே என்ற இறைவார்த்தை இவர் இயேசுவின் மீது கொண்டிருந்த அன்பின் ஆழத்தையும் நம்பிக்கையின் அடர்த்தியையும் வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. இவர் ஓர் அசாதாரணமான மனிதர். இயேசுவோடு இருப்பதற்கு மட்டுமல்ல, அவரோடு இணைந்து இறப்பதற்கும் தயாராயிருந்தவர். தெரியாத புரியாத ஒன்றை பின்பற்றாது எல்லாவற்றையும் கண்டு அனுபவிக்கும் ஆவல் இவர் இதயத்தில் பற்றி எரியும் தீப்பொறியாக இருந்தது. எனவேதான் ஆண்டவரை கண்டோம் என திருத்தூதர்கள் கூறிய போதும் இயேசுவை கண்டு ஆணியால் உண்டான தழும்பை பார்த்தாலொழிய நம்ப மாட்டேன் என கூறி தன் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொண்டார். 2025ஆம் ஆண்டில் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக பயணிக்கும் நாம் அவரின் பாத சுவடுகளை பின்பற்றி நமது நம்பிக்கை வாழ்வை ஆழப்படுத்துவோம். நம் வாழ்வில் வரும் தடைகள், போராட்டங்கள் மற்றும் குழப்பமான சூழல்களிலும் என் ஆண்டவரே, என் தேவனே என இறைமகன் இயேசுவை அழைத்து அவர் அன்பில் வாழ அருள் கேட்டு ஜெபிப்போம். சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையத்தின் வழி மாதா தொலைக்காட்சி இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், நன்கொடையாளர்கள், தன்னார்வலர்கள், ஜெப வீரர்கள் மற்றும் இறைமக்கள் அனைவரையும் திருத்தூதர் தோமாவின் பாதுகாவலில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். இப்பலியில் திருக்குலமே, இயேசுவின் அரியணையே, ஒரு மனதாய் கூடி தொழுவோம் புகழ் பலியாய். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறைக்குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை மகனேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நாள் நமக்கு மிகவும் முக்கியமானது ஒரு நாள். தமிழக திரு அவைக்கு மட்டுமல்ல, இந்திய திரு அவைக்கும் நமது நிலையத்திற்கும் மிகவும் முக்கியமான நாள். இறைமகன் இயேசுவின் விசுவாசம் இந்த மண்ணிலே வேரூன்றுவதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த பல்வேறு புனிதர்களுள் புனித தோமா தலைமைத்துவத்தோடு திகழ்கிறார். இந்த இந்திய மண்ணிலே பல்வேறு நம்பிக்கை வழிகள் இருப்பினும் கிறிஸ்துவினுடைய நம்பிக்கை இங்கு வேரூன்றுவதற்கு தோமா மிக முக்கிய காரணம். இயேசு வாழ்ந்து போதித்து பாடுகள் பட்டு மரித்து உயிர்த்த பின்பு முதல் திருத்தூதராக இந்த மண்ணிலே அவர் கால் ஊன்றி இறைமகன் இயேசுவின் நிலை வாழ்வு தருகின்ற
இறை வார்த்தையை மக்களுக்கு எடுத்துரைத்து மக்களை முடிவில்லா வாழ்வு பெறுவதற்கான அந்த வழியை காட்டி ஆண்டவர் இயேசுவை இந்த நிலத்திலே விதைத்தவர் புனித தோமா. அதே பணியை ஏறக்குறைய 49 ஆண்டுகளுக்கு முன்னால் 1976 ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி தமிழக ஆயர்கள் ஒன்று கூடி அவருடைய பெயரிலேயே இந்த ஊடகத்துறை திகழ வேண்டும், அவர் ஆற்றிய அதே பணியை இந்த ஊடகத்தலம் எடுத்து முன் செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு ஃபியூச்சரிஸ்டிக் விஷனோடு இந்த நிலையத்தை ஆரம்பித்தார்கள். அருட்தந்தையர்கள், பல்வேறு அருட்தந்தையர்கள், குறிப்பாக அருட்தந்தை விக்டர், அவரை தொடர்ந்து அருட்தந்தை கிருபா, அவரை தொடர்ந்து அருட்தந்தை ஜோலூதுசாமி, பிறகு ஃபாதர் பென், ஃபாதர் வின்சென்ட் சின்னதுரை என்று பல்வேறு தந்தையர்கள், ஆயர் சீமா விசுவாசம், ஆயர் போஸ்கோ துரைசாமி, பேராயர் ஆரோக்கியசாமி, ஆயர் டிவோட்டா, ஆயர் சிங்கராயர், இன்றைக்கு பேராயர் ஜார்ஜ் ஆண்டனிசாமி என்று பல்வேறு ஆயருடைய தனிப்பட்ட கவனத்திலும் தமிழக ஆயருடைய வழிநடத்தியதிலும் இந்த நிலையம் மிகச் சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பல்வேறு துறைகளிலே இந்த நிலையம் பணி செய்து கொண்டிருக்கிறது. பல்வேறு குடும்பங்களுக்கு இந்த நிலையம் உயிரூட்டி கொண்டிருக்கிறது. பல்வேறு மனிதர்களை உயர்ந்த நிலைக்கும் எழுப்பியிருக்கிறது. எனவே இந்த நிலம், இந்த இடம் புனித தோமாவினுடைய பரிந்துரையாலும் அவருடைய பாதுகாப்பினாலும் அன்னை மரியாளின் பரிந்துரையாலும் பல்வேறு சிறப்பான காரியங்கள் நிறைவேறுவதற்கு ஆண்டவர் துணையாக இருந்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். புனித தோமாவுக்கு நன்றி சொல்வோம். இதில் உழைத்த ஒவ்வொருவருக்கும், பொதுநிலையினர் ஒவ்வொருவரையும் எண்ணி பார்ப்போம். குறிப்பாக இந்த நாளிலே இந்த நிலையத்தில் உழைத்து மரித்து போன இன்றைக்கு இறைவனிடம் வாழ்கின்ற ஆயர் பெருமக்களுடைய ஆண்மையை பாற்றிக்காக, பணியாளருடைய ஆண்மையை பாற்றிக்காக, நன்கொடையாளர்கள் உபகாரிகளுடைய ஆண்மையை பாற்றிக்காக, பார்வையாளருடைய ஆண்மையை பாற்றிக்காக இந்த திருப்பலியிலே சிறப்பாக அவர்களையும் எண்ணி நாம் தனிப்பட்ட விதத்திலே அவர்கள் ஒவ்வொருவரையும் அதே சமயத்திலே நமது குடும்பங்களையும் ஒப்படைத்து ஆண்டவருடைய இரக்கம் தொடர்ந்து நம்மையும் ஆட்கொள்ள வேண்டும், வழிநடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே பங்கெடுப்போம், ஒப்புக் கொடுப்போம். ஒப்புக் கொடுக்க தடையாய் நிற்கின்ற நமது பாவங்களுக்காக மனவருந்தி இறைவனின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் இறைஞ்சுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களையும் குற்றம் குறைகளை மன்னித்து நம்மை நிலை வாழ்வை நோக்கி அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம்.
உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரை நீரும் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரை எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரை நீரும் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, எங்கள் நாட்டுக்கு நற்செய்தியை கொண்டு வந்த திருத்தூதரான புனித தோமாவின் விழாவை முன்னிட்டு நாங்கள் பெருமை கொள்ள அருள்வீராக. அவரது பரிந்துரையின் ஆற்றலால் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடி வருகின்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் எனவும் கடவுள் எனவும் ஏற்று அவர் திருவடிகளில் சரண் அடைய செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை சொற்றொடர்கள் 24 முதல் 35 முடிய. பேதுரு செசரியா நகரை சென்றடைந்தார். கொர்நேலியு தம் உறவினர்களையும் நெருங்கிய நண்பர்களையும் வரவழைத்து அவருக்காக காத்து கொண்டிருந்தார். பேதுரு உள்ளே வரவே கொர்நேலியு அவரை எதிர்கொண்டு போய் அவர் காலில் விழுந்து வணங்கினார். பேதுரு, எழுந்திடும், நானும் ஒரு மனிதன்தான் என்று கூறி அவரை எழுப்பினார். அவரோடு பேசியவாறே பேதுரு உள்ளே சென்றார். அங்கு பலர் வந்திருப்பதைக் கண்டு அவர்களை பார்த்து, ஒரு யூதன் பிற குலத்தவரிடம் செல்வதும் அவர்களோடு உறவாடுவதும் முறைகேடு என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் யாரையும் தீட்டுள்ளவர் என்றோ தூய்மையற்றவர் என்றோ சொல்லக்கூடாது என கடவுள் எனக்கு காட்டினார். ஆகவே நீங்கள் என்னை வரவழைத்த போது மறுப்பு கூறாமல் வந்தேன். இப்போது சொல்லும், எதற்காக என்னை வரவழைத்தீர் என்று வினவினார். அதற்கு கொர்நேலியு கூறியது, 3 நாட்களுக்கு முன் இதே நேரத்தில், அதாவது பிற்பகல் 3 மணிக்கு என் வீட்டில் நான் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது பளபளப்பான ஆடை அணிந்த ஒருவர் என் முன் வந்து நின்றார். அவர் என்னிடம், கொர்நேலியு, உம் வேண்டுதலை கடவுள் கேட்டருளினார். உம் இரக்கச் செயல்களை அவர் நினைவிற்கொண்டார். ஆகவே நீ யோப்பாவுக்கு ஆள் அனுப்பி பேதுரு என்னும் பெயருடைய சீமோனை வரவழையும். அவர் தோல் பதனிடுபவராகிய சீமோன் வீட்டில்
தங்கியிருக்கிறார். அவ்வீடு கடலோரத்தில் உள்ளது என்றார். எனவேதான் உடனே உமக்கு ஆள் அனுப்பினேன். நீரும் இங்கு வந்தது நல்லது. ஆண்டவர் பணித்த அனைத்தையும் இப்போது வழியாக கேட்பதற்கு நாங்கள் யாவரும் கடவுள் திருமுன் கூடியிருக்கிறோம். அப்போது பேதுரு பேசத் தொடங்கி, கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தாரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பிற இனத்தாரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். மக்களினத்தாரே, நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது. உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 19 முதல் 22 முடிய. சகோதர சகோதரிகளே, இனி நீங்கள் அந்நியர் அல்ல, வேற்று நாட்டினரும் அல்ல, இறைமக்கள் சமுதாயத்தின் உடன்குடிமக்கள், கடவுளின் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், திருத்தூதர்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர்களை அடித்தளமாகவும் கிறிஸ்து இயேசுவையே மூலைக்கல்லாகவும் கொண்டு அமைக்கப்பட்ட கட்டடமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் உறவில் கட்டடம் முழுவதும் இசைவாக பொருந்தி ஆண்டவருக்கென்று தூய கோவிலாக வளர்ச்சி பெறுகிறது. நீங்கள் அவரோடு இணைந்து தூய ஆவி வழியாக கடவுளின் உறைவிடமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர். அல்லேலூயா,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 24 முதல் 29 வரை. 12 ஒருவரான திதும் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து, அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விழாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறை இயேசுவில் அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று இந்தியாவின் திருத்தூதர் புனித தோமாவின் பெருவிழாவை நாம் சிறப்பாக மகிழ்ச்சியோடு கொண்டாடி வருகின்றோம். எனவே உங்கள் அனைவருக்கும் சிறப்பாக புனித தோமாவுடைய பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பண்டைய ரோமை காலத்திலே வெஸ்தா கோயில் என்ற ஒரு கோயில் இருந்தது. த டெம்பிள் ஆஃப் வெஸ்தா என்று அழைக்கின்றார்கள். அந்த கோயிலிலே ஒரு 6 கன்னியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு எந்நாளும் அணையாமல் ஒரு சுடரை அவர்கள் பாதுகாக்க வேண்டும். மழை வந்தாலும் புயல் வந்தாலும் அது அணையாமல் பாதுகாக்கப்பட வேண்டியதுதான் இவருடைய மிக முக்கியமான பொறுப்பாக இருந்தது. 30 ஆண்டுகள் அப்படி இந்த கன்னியர்கள் பாதுகாத்த பிறகு அந்த சுடரை மீண்டும் அடையாதிருக்கும் வண்ணமாக இன்னும் 6 கன்னியர்களிடம் அவர்கள் ஒப்படைக்க வேண்டும். இதுதான் அவருடைய மிக முக்கியமான பணியாக இருந்தது. இந்த சுடரை அணையாமல் பாதுகாப்பது என்பது அவர்களுக்கு அந்த கலாச்சாரத்தை, ரோமையருடைய நம்பிக்கையை, ரோமையர்களுடைய ஆன்மாவை அணையாது இன்னும் ஒரு தலைமுறையினருக்கு அவர்கள் கடத்துகிறார்கள் என்பதை சுட்டுவதாக அது அமைந்திருந்தது. பிறகு கிபி 394 ஆண்டில்தான் கிறிஸ்தவ மயமாதல் ரோமிலே அதிகமாக வருகிற வேளையிலே அது பேய் வழிபாடு என்று சொல்லி அந்த பழக்க வழக்கம் அது கட்டுப்படுத்தப்படுகிறது என்பதை வரலாற்று ரீதியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றும் அந்த வெஸ்தா ஆலயத்தினுடைய கோயிலுடைய இடிபாடுகள் அங்கு இருப்பதாக நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, எப்படி ஒரு ரோமையுடைய கலாச்சாரத்தை, பாரம்பரியத்தை, நம்பிக்கையை ஒரு 6 கன்னியர்கள் சேர்ந்து இன்னும் சில தலைமுறையினருக்கு கடத்துகிறார்களோ, அதே போல இறை நம்பிக்கையை நமக்கு கடத்தி ஒரு வெஸ்தா கன்னியாக இருந்தவர்தான் புனித தோமையார் என்று நான் பார்க்கிறேன். எவ்வளவு பெரிய ஒரு பாரம்பரியத்தை, எவ்வளவு பெரிய ஒரு இறை நம்பிக்கையை கடல் கடந்து அவர் நமக்கு தந்திருப்பது எவ்வளவு அழகான ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தோமையாருக்கு இன்னும் ஒரு பெயர் உண்டு, திதும் என்னும் தோமை என்று பார்ப்போம். திதிம் என்னும் தோமை. திதிம் என்று சொன்னால் இரட்டை என்று அர்த்தம். ட்வின் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சிலருக்கு பெயர்கள் அவருடைய குணாதிசயத்தோடு ஒட்டி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல இரட்டை என்ற தன்மை அவருடைய குணாதிசயங்களோடு ஒட்டி இருந்ததை நான் பார்க்கிறேன்.
குறிப்பாக யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய நண்பராக இருந்த லாசர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி வருகிறது. அதன் பிறகு 2 நாட்கள் கழிந்து அவர் உறங்குகிறார். அவர் என்னை எழுப்பச் செல்ல வேண்டும் என்று யூதேயாவுக்கு செல்லலாம் என்று இயேசு சொன்னவுடன் எல்லா சீடர்களும் இல்லை இல்லை வேண்டாம், ஏற்கனவே அவர்கள் கல்லெறிந்து கொல்ல பார்த்தார்கள், மீண்டும் அங்க செல்ல வேண்டுமா என்று கேட்ட வேளையிலே திதிம் என்னும் தோமாதான் என்ன சொல்றாரு, வாருங்கள் அவரோடு செல்வோம், அவரோடு இறப்போம் என்று சொல்கிறார். என்ன துணிச்சலான மனிதர்! அவருடைய ஒரு குணாதிசயம், என்ன துணிச்சலான மனிதர்! அதே திதிம் என்னும் தோமா யோவான் நற்செய்தி 14வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். இயேசுனுடைய கடைசி ரா உணவின் போது இயேசு நிறைய பேசுகிறார். எப்பா, நீங்க சண்டை போடக்கூடாது, ஒருவன் என்னை மறுதலிக்க போகிறான், ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போகிறான், நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று பலவிதமான விளக்கங்களை எல்லாம் அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் தந்தையிடம் செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். இதையெல்லாம் கேட்ட அதே தோமா என்ன சொல்கிறார், ஆண்டவரே, நீர் எங்கு செல்கிறீர் என்பது எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்கையில் அந்த வழி எப்படி எங்களுக்கு தெரியும் என்று சொல்கிறார். யோவான் நற்செய்தி 14:6 வாசிக்கிறோம். ஆண்டவர் இயேசு அதை உறுதிப்படுத்துகிறார், நானே வழியும் உண்மையும் வாழ்வுமாக இருக்கிறேன். பாருங்க, ஒரு முறை துணிச்சல் என்ற ஒரு முகத்தை காண்பிக்கின்றவர், அடுத்த ஒரு முறை இதை எப்படி வேடிக்கை சொல்லலாம்னா, எங்க போறீர்னே தெரியாது, அப்புறம் எப்படி வழி தெரியும் அப்படின்னு சொல்ற ஒரு சந்தேக தன்மை கொண்ட ஒரு முகம். 2 துருவ மனநிலை என்று பார்க்கிறோம். 2 துருவ மனநிலை. அதே போல யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரத்திலே இயேசு இறந்து போனார் என்று பயந்து யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் எல்லாம் ஒரு அறையிலே அவர்கள் இறுக அடைத்து கொண்டு அவர்கள் வருகிறார்கள். அப்பொழுது திதிம் என்னும் தோமா அங்கு இல்லை. எங்கு போனார்? அவர் ஒரு துணிச்சலான மனிதராயிடுச்சு, காய்கறி வாங்க போயிருப்பாரு. என்ன யார் என்ன பேசுறா, யார் வாரா அப்படிங்கிறத நோட்டமிடுவதற்காக போயிருப்பார். பல அலுவல்கள் பாருங்க, யாருக்கும் நெஞ்சாமல் வெளியே சுற்றி திரிகிறார். அந்த நேரத்திலே இயேசு சீடர்களுக்கு தோன்றியது என்பது இவர் கொஞ்சம் மன வருத்தத்தை உண்டாக்கி இருக்கும். ஒருபுறம் துணிச்சலானவர், அதுக்கப்புறம் என்ன மனநிலை காட்டுறாரு, அவர் இயேசு மீண்டுமாக வந்து அவருடைய விழாவினுடைய காயங்களிலே கையிலுடைய தழும்புகளில் என்னுடைய விரலை இட்டால் அன்றி நம்ப மாட்டேன் என்று சொல்லி நம்பிக்கையின்மையை காட்டுகிறார், வெளிப்படுத்துகிறார். துணிச்சல் என்பதை ஒரு முகத்திலும், நம்பிக்கையின்மை என்பதை இன்னொரு முகத்திலும் அவருடைய பேருக்கேற்றது போல இரட்டைத்தன்மை கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வேளையிலே ஆண்டவர் இயேசு அவருக்கு முன்பாக தோன்றிய அந்த சமயம் 8 நாட்கள் கழித்து, 8 நாட்கள் கழித்து, அத்தனை 8 நாட்களும் எத்தகைய ஒரு போராட்டம் இருக்கும் பாருங்கள். என்னையும் அவர் தானே அழைத்தார், அவரோடு தானே நானும் இருந்தேன். ஆனா எனக்கு முன்பாக தோன்றாமல் யாருக்கு தோன்றி இருக்கிறார்? துணிச்சலான எனக்கு முன்பாக தோன்றாமல் அடைப்பட்டு கிடந்த இவர்களுக்கு முன்பாக தோன்றி இருக்கிறாரே என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். இயேசு அவருக்கு முன்பாக தோன்றி ஐயம் கொள்ளாதே, நம்பிக்கை கொள் என்று சொல்லி தன் விழாவையும் கை தழும்புகளையும் அவரிடம் காட்டினார் என்பதை பார்க்கிறோம். அப்பொழுது அவர் சொன்ன அந்த வார்த்தை என்ன சொன்னாரு? என் ஆண்டவரே, என் கடவுளே என்று சொல்லி நம்பிக்கை அறிக்கையிட்ட அந்த தருணம் இரட்டைத்தன்மை ஒற்றைத்தன்மையாக மாறியது என்று சொல்லலாம். அதற்கு பிறகு அந்த இரட்டைத்தன்மை இல்லை, 2 மனநிலை இல்லை, அலைக்கழிக்கப்படக்கூடிய மனநிலை இல்லை. அவருக்காவது 2 மனநிலை இருந்தது, நமக்கு பல 100 மனநிலைகள் இருக்கும். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொன்றாக பேசி பழகக்கூடிய தன்மை கொண்டு இருப்போம். ஆனால் எப்பொழுது இயேசுவை உயிர்த்த ஆண்டவரை முகமுகமாக சந்தித்தாரோ அப்பொழுதிலிருந்து அவருக்கு இரட்டைத்தன்மை அல்ல, திதிம் என்று அழைக்கப்பட வேண்டியவர் அல்ல, அவர் திருத்தூதர் என்று அழைக்கப்பட வேண்டியவராக மாறினார் என்பதை நாம் பார்க்கிறோம். என் ஆண்டவரே, என் கடவுளே. அன்பானவர்களே, விவிலியத்திலே 4 நற்செய்தி எடுத்து வாசித்து பார்த்தாலும் எந்த இடத்திலும் இறைமகன் என்று இருக்கும், மெசியா என்று இருக்கும், திருத்தூதர் அல்லது கடவுளுடைய சீடர் என்று இருக்கலாம். ஆனால் எங்கேயுமே இயேசுவை கடவுள் என்று யாருமே சொன்னதில்லை. ஆனால் முதல் முறையாக இதோ இரட்ட மனநிலை கொண்ட இந்த மனிதர் ஒற்றை எண்ணத்தோடு ஆண்டவரே, என் கடவுளே, இயேசு என் கடவுள் என்று நம்பிக்கையிலே அறிக்கையிட்ட ஒரு அழகான ஒரு இடத்தை நாம் இன்று நற்செய்தியிலே வாசிய கேட்டோம். ஒரு ஆசிரியர் ஒரு மாணவரிடம் கேட்டாராம், மனம் என்பது
2 ஓநாய்களை போன்றது. ஒரு ஓநாய் கெட்ட ஓநாய், ஒரு ஓநாய் நல்ல ஓநாய். கெட்ட ஓநாய் அது கெட்டவைகளை எல்லாம் சிந்திக்கும். பொறாமை, கோபம், யாரை எப்பொழுது காயப்படுத்தலாம் என்றெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கும். ஆனால் நல்ல ஓநாய் அன்பு, அமைதி, மன்னிப்பு, நம்பிக்கை கொண்டிருக்கும். இதிலே இந்த 2 ஓநாய்களும் சண்டை போட்டால் எந்த ஓநாய் வெற்றி பெறும் என்ற ஒரு கேள்வியை கேட்டார். உங்களிடம் அதே கேள்வியை கேட்கிறேன். ஒரு நல்ல ஓநாய், ஒரு கெட்ட ஓநாய், இது நமது மனதினுடைய பிரதிபலிப்பு என்று இருந்தால் எந்த ஓநாய் வெற்றி பெறும்? அந்த மாணவன் கேட்டான், ஐயா எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க, இந்த ஓநாயில நல்ல ஓநாய் வெற்றி பெறுமா, கெட்ட ஓநாய் வெற்றி பெறுமா? அதற்கு அந்த ஆசிரியர் சொன்னார், the one you feed அப்படின்னார். நீ எதை வளர்த்தெடுக்கிறாயோ அது வெற்றி பெறும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். எது வளர வேண்டும் என்று நீ அதிகமாக தீனி போட்டு கொண்டு இருக்கிறாயோ அது வெற்றி பெறும் என்று சொன்னாராம். அதே போல இந்த இரட்டைத்தன்மை கொண்ட திதிம் என்ற அந்த தோமா 2 மனநிலை கொண்டிருந்தார், 2 துருவம் எண்ணங்கள் கொண்டிருந்தார். எப்பொழுது இயேசுவை முகமுகமாக உயிர்த்தவரை சந்தித்தாரோ அப்பொழுது இருந்து அவர் எதற்கு தீனி போட்டிருக்கிறார்? நம்பிக்கை என்ற நல்ல ஓநாய்க்கு தீனி போட்டதனால் உடல் முழுவதுமாக, மனம் முழுவதுமாக அந்த நம்பிக்கை என்பது நங்கூரம் பாய்த்து நின்றது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த நம்பிக்கை தான் மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கிறோம். உலகெல்லாம் சென்று, இயேசுனுடைய கடைசி வார்த்தை, உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற வார்த்தையை மனதிலே உருக ஏற்றுக்கொண்டு, மனதிலே இறுக்கமாக ஏற்றுக்கொண்டு எல்லா சீடர்களும் ஒவ்வொரு இடத்திற்கும் திசைகளுக்கெல்லாம் செல்கிறார்கள். உலகெல்லாம் சென்று கடை எல்லை வரை சென்று, ரோம் என்பது ஒரு கடை எல்லை, இந்த பக்கம் எங்க இந்தியா என்பது ஒரு கடை எல்லை. ரோமுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே வழிமுறைகள் இருக்கிறது, ஏற்கனவே யூதர்கள் அங்கு இருக்கிறார்கள், எளிதாக இருக்கும். ஆனால் இந்தியாவிற்கு செல்வது என்பது அத்தகைய எளிய வழிமுறைகள் இல்லை, வழியும் இல்லை. 2 வழிகள் தான் உண்டு இந்தியாவுக்கு செல்ல வேண்டும் என்றால். ஒன்று த சில்க் ரூட் என்று சொல்வார்கள், இன்னொன்று த சி ரூட், பட்டுப்பாதை, படகு பாதை. சீனர்கள் எல்லாம் பட்டிலே அதிகமாக கவனம் செலுத்தினார்கள். வணிகம் செய்வதற்காக பலர் இந்தியாவுக்கெல்லாம் வந்து சென்றார்கள். இந்த 2 பாதைகளிலுமே வந்து சென்றார்கள். ஒன்று என்ன? பட்டுப்பாதை, இன்னொன்று படகு பாதை. தோமையார் படகு பாதையை தேர்ந்தெடுத்து இந்தியாவுக்கு வந்தார் என்பதை நாம் பாரம்பரியம் வழியாக, வரலாற்று பகுப்பாய்வு வழியாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. 52 கிபி 52 அவர் இந்தியாவுக்கு வருகிறார். கேரளாவிலே பல இடங்களிலே அவர் இயேசுனுடைய போதனைகளை பறைசாற்றுகிறார். எல்லா மக்களுக்கும் இயேசுனுடைய தன்மைகளை வெளிப்படுத்துகிறார். அங்கு ஆலயங்களை கட்டுகிறார். மலபார் கிறிஸ்தவர்கள், சிரியன் கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையிலே 7 அரை கோயில்களை கட்டினார் என்று சொல்கிறார்கள். 7.5 அப்படின்னா 7 பெரிய ஆலயங்கள். ஒன்று இப்பொழுது திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்று அறியப்படக்கூடிய கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அதை அரை ஆலயம் என்று, அரை கோயில் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆனாலும் சில வாதங்கள் என்ன இருக்கு அப்படின்னா, தோமையார் ஆலயங்களை கட்டி எழுப்பவில்லை, மாறாக 7 குழுக்களை, கிறிஸ்தவ திருச்சபையை, மக்களை அவர் கட்டி எழுப்பினார் என்ற வாதமும் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, 1986ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி மறைந்த திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் இந்தியாவுக்கு வந்து கேரளாவிலே கோட்டயத்திலே ஒரு உரையை ஆற்றுகிறார். கோட்டயம் கேரளாவிலே இருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை எல்லாம் பார்த்து, நீங்கள் பேறு பெற்றவர்கள், நீங்கள் திருச்சபையினுடைய நம்பிக்கையை பொக்கிஷமாக கொண்டிருக்கிறீர்கள், அந்த நம்பிக்கையை நீங்கள் முழுமையாக வாழுங்கள் என்ற ஒரு அழைப்பை விடுக்கிறார். எந்த ஒரு நம்பிக்கையை திருத்தூதர் தோமாவிடமிருந்து பெற்றுக்கொண்டீர்களோ அந்த நம்பிக்கையை முழுமையாக வாழுங்கள், நங்கூரமிட்டு வாழுங்கள் என்ற ஒரு அழைப்பை அவர்களுக்கு எடுக்கிறார். இதே அழைப்பை ஆண்டவர் இயேசு என்று நமக்கும் தருகிறார். எத்தனை துன்பங்கள் கடந்து, கடல் கடந்து, அவர் கண்டங்கள் கடந்து நமக்கு இயேசு என்ற ஒரு நம்பிக்கையை
மகத்தான ஒரு நற்செய்தியை நமக்கு அறிவித்திருக்கிறாரே, அந்த நம்பிக்கையை, அந்த அணையா சுடரை அந்த கன்னியர்களைப் போல, திருத்தூதர் திதிம் தோமாவை போல நாம் அணைவதற்கு காரணமா இருக்கிறோமா, அல்லது அதை அடுத்த தலைமுறைக்கு அணையாமல் கடத்துவதற்கான ஒரு காரணியாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இன்று மாதா தொலைக்காட்சி இத்தகைய ஒரு சுடரை, நம்பிக்கை என்னும் சுடரை கடல் கடந்து மட்டுமல்ல, கண்டங்கள் கடந்து மட்டுமல்ல, எல்லா மக்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்திலே இயேசு தந்த நற்செய்தியை, நம்பிக்கையின் விழுதுகளை எல்லாருக்கும் அது பரவலாக்கம் செய்து கொண்டிருப்பது என்பது எத்தகைய மகத்தான ஒன்றாக இருக்கிறது. அதில் நீங்களும் நாங்களும் பங்காளியாக இருப்பது இறைவன் நமக்கு தந்த மிக முக்கியமான அழைப்பு என்று நான் பார்க்கிறேன். இந்த அழைப்பை நாம் செல்கின்ற இடமெல்லாம் விதைப்போம். திருத்தூதர் திதிம் எனும் தோமையார் நம்பிக்கை விதையை இந்த மண்ணிலே விதைத்தது போல நாமும் மனித இதயங்களிலே விதைப்போம். ஆமென். படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகத்துய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையா இறைமகன் நமக்காய் மனிதரானார், கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தூயவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைத்திடுவே. திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உலகின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையை மட்டுமே விதைக்கின்ற நல்ல இதயங்களாக இறைமகன் இயேசுவுக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ்கின்ற ஆற்றலை இறைஞ்சி நமது வேண்டல்களை எல்லாம் அவருடைய திருப்பாதத்தில் ஒப்படைத்து மன்றாடுவோம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உம்மேல் கொண்டுள்ள நம்பிக்கையில் தளராமல் புதிய ஆற்றலோடும் உத்வேகத்தோடும் செயல்பட்டு தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை இறையாட்சியின் பாதையில் வழிநடத்தி செல்லவும் உமக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வல்லலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் உண்மையோடும் நேர்மையோடும் மக்களை ஆட்சி செய்து அவர்களை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி செல்லவும் மக்களுக்கு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் உம்மேல் கொண்டுள்ள நம்பிக்கையில் தளர்ந்து விடாது இன்னும் ஆழமாக நம்பிக்கை கொண்டு எங்கள் வாழ்வு பயணத்தை தொடர்ந்திடவும் ஆண்டவரே என் தேவனே என்று எங்கள் நாவால் அறிக்கையிட்டு நம்பிக்கையின் மக்களாக பயணித்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று
ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் எங்கள் மன்றாட்டை மன்றாட்டை கேட்டருளும். கேட்டருளும். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் நம்பிக்கை கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்ற அன்பு தெய்வமே இறைவா, இந்த சாந்தோம் கலை தொடர்பு நிலையத்திலிருந்து பணிபுரிந்து இறந்த ஆயர்கள், அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள், பணியாளர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு விண்ணக வீட்டில் இடம் தந்துரளவும் நிலையான பேரின்பத்தை அருளவும் வரம் தர வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லந்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர், இறைமக்கள், நன்கொடையாளர்கள், ஜப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றி உமது விழுமியங்களை வாழ்வாக்க அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். சகல வல்லமையும் சக்தி நிறைந்த எங்கள் அன்பையை சார்ந்தவர், இந்த நாளுக்காய் நன்றி கூறுகிறோம். திதீம் என்றும் அழைக்கப்படுகின்ற புனித தோமாவை கொடையாக கொடுத்த கிருபைக்காய் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, இந்த நிலையத்தை நீரே உருவாக்கி கொடுத்த கிருபைக்காய், இதில் பணி செய்கிற ஒவ்வொருவருக்காகவும் உபகாரிகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடையாக கொடுத்த அந்த நம்பிக்கையை எங்களது வாழ்க்கையின் வழியாக, எங்களது செயல்களின் வழியாக, சிந்தனைகளின் வழியாக, எங்களது அன்பு உறவுகளின் வழியாக அதனை வெளிப்படுத்தி வாழ்கின்ற நல்ல இதயம் கொண்ட மனிதர்களாக நாங்கள் வாழ்கின்ற ஆற்றலை தாரும். எங்கள் அன்பு தாயே, ஆரோக்கிய அன்னையே, புனித தோமாவே, எங்களுக்காக பரிந்து பேசுங்கள். இந்த ஜெபங்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே இப்போது வல்லமையான திருநாமத்தின் வழியாக இன்மை கெஞ்சி கொண்டாடுகிறோம். ஆமென். இது எங்களுக்கு ஆன்மீக பாடமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனதோடும் நொறுங்கிய உள்ளத்தோடு வருகின்ற ஏற்றலும் இன்று நாங்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களையுமானது திருப்பலி. எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எங்கள் அன்பு இறைவா, உமக்குரிய பணியை நாங்கள் புரிகின்றோம். திரு தூதரான புனித தோமாவின் நம்பிக்கை அறிக்கையை போற்றி உமக்கு புகழ் பழி செலுத்தும் நாங்கள் உம் கொடைகளை எங்களில் பாதுகாக்க உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றும் வாழும் ஆயராகிய நீர் வழியும் உண்மையும் வாழ்வுமான இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க உம் திருத்தூதரான புனித தோமாவை எங்கள் நாட்டுக்கு அனுப்பினீர். தூய ஆவியாரின் ஆற்றலால் கண்ணால் காணாமலேயே உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் பேறு பெற்ற நிலையை நாங்களும் கண்டுணர செய்கின்றீர். ஆகவே வானதூதரடிகளோடு ஒன்றிணைந்து நாங்கள் உமக்கு புகழ் பண்ணி செய்து ஒரே குரலாக அக்களித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. தூயவரான தந்தையே, உம்மை புகழ்கிறோம். ஏனெனில் நீர் மாண்பு மிக்கவர். உமது ஞானமும் பேரன்பும் விளங்க அனைத்தையும் செய்தருளினீர். மனிதர் எங்களை உமது சாயலாக படைத்தவராகிய உமக்கே நாங்கள் பணிபுரியவும் படைப்புகள் எல்லாம் ஆண்டு நடத்தவும் உலகம் அனைத்தையும் எங்கள் பொறுப்பில் ஒப்படைத்தீர். கீழ்ப்படியாமையால் நாங்கள் உமது நட்புறவை இழந்த பொழுதிலும் நீர் எங்களை சாவின் அழிவுக்கு விட்டுவிடவில்லை. ஏனெனில் தேடுவோர் யாவரும் உம்மை கண்டடைய நீர் இரக்கத்துடன் துணை புரிந்தீர். மேலும் எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ள பன்முறை முன்வந்தீர். மீட்பனை எதிர்பார்க்க இறைவாக்கினர் வழியாக எங்களுக்கு இயம்பினீர். தூயவரான தந்தையே, காலம் நிறைவுற்ற பொழுது ஒரே திருமகனை மீட்பராக அனுப்பும் அளவுக்கு நீர் எங்களை அன்பு செய்தீர். அவர் தூய ஆவியால் கன்னி மரியாளிடமிருந்து உடலெடுத்து மனிதராக பிறந்து பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல வாழ்ந்தார். ஏழைகளுக்கு ஈடேற்றம், சிறைப்பட்டோருக்கு விடுதலை, துயரும் இதயத்திற்கு மகிழ்ச்சி என்று நற்செய்தியை கூறினார். உமது திட்டத்தை நிறைவேற்ற தம்மை தாமே சாவுக்கு கையளித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து சாவை அழித்து புது வாழ்வு தந்தார். தந்தையே, நாங்கள் இனிமேல் எங்களுக்காக வாழாமல் எங்களுக்காக இறந்து உயிர்த்த அவருக்காகவே வாழும் பொருட்டு நம்பிக்கையாளர் எங்கள் மீது தூய ஆவியாரை உம்மிடமிருந்து முதற்கொடையாக அனுப்பினார். இவ்வாறு அவரது அலுவலை தூய ஆவியார் இவ்வுலகில் தொடர்ந்து நடத்தி புனிதமாக்கும் பணியை நிறைவேற்றி வருகிறார். ஆகவே ஆண்டவரே, அதே தூய ஆவியார் இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்திட வேண்டும் என நாங்கள் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிலையான உடன்படிக்கையாக எங்களுக்கு விட்டு சென்ற இந்த மாபெரும் மறை நிகழ்வை கொண்டாடுமாறு இக்காணிக்கைகள் அவரது உடலும் இரத்தமுமாக மாறுவனமாக. ஏனெனில் தூயவரான தந்தையே, உம்மால் அவர் மாட்சிப்படுத்தப்படும் நேரம் வந்ததும் உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தி அவர்களோடு இரவு விருந்தை அருந்துகையில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்.
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, எங்கள் மீட்பின் நினைவை இப்பொழுது கொண்டாடும் நாங்கள் கிறிஸ்து இறந்ததையும் பாதாளங்களில் இறங்கியதையும் மீண்டும் நினைவு கூறுகிறோம். அவர் உயிர்ப்பையும் உமது வலது பக்கம் அவர் எழுந்ததையும் அறிக்கையிடுகிறோம். மாட்சியுடன் இவர் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் உமக்கு உகந்ததும் உலகுக்கெல்லாம் மீட்பு அளிப்பதுமான பலியாக இவருடைய உடலையும் இரத்தத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமது திரு அவைக்காக நீரே ஏற்பாடு செய்துள்ள இப்பலி பொருட்களை கனிவுடன் கண் நோக்கி அருளும். இந்த ஒரே அப்பத்திலும் கிண்ணத்திலும் பங்கு பெறும் அனைவரும் தூய ஆவியாரால் ஒரே உடலாக கூட்டிச் சேர்க்கப்பட்டு உமது மாட்சியின் புகழுக்காக கிறிஸ்துவில் உயிருள்ள பலி பொருளாகுமாறு கனிவாய் அருள் புரியும். எனவே ஆண்டவரே, யாருக்காக பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோமோ அவர்கள் அனைவரையும் இப்பொழுது நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக அடியாராக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, அனைத்துலக ஆயர்கள், திருநிலையினர் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். இப்பலியை ஒப்புக் கொடுப்போரையும் இங்கே கூடியிருப்போரையும் மக்கள் அனைவரையும் நேர்மையான இதயத்தோடு உம்மை தேடி வரும் யாவரையும் நினைவு கூர்ந்தருளும். கிறிஸ்துவின் அமைதியில் இறந்தவர்களையும் நினைவு கூர்ந்தருளும். இறந்தவர்களில் உம்மீது நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் யார் என நீர் ஒருவரை அறிவீர். அவர்கள் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். கனிவுள்ள தந்தையே, புனித கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, திருத்தூதர்கள், இன்று நாங்கள் விழா கொண்டாடும் புனித தோமா, புனிதர்கள் ஆகிய அனைவரோடும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் விண்ணக உரிமை பேற்றினை அடைந்திட அருள் புரியும். பாவத்தினாலும் இறப்பினாலும் வரும் அழிவிலிருந்து விடுதலை பெற்ற படைப்புகள் அனைத்தோடும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமது ஆட்சியில் உம்மை புகழ்ந்தேத்துவோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகிலே நல்ல எண்ணங்களை, நம்பிக்கையை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை, அன்பை விதைக்கின்ற, அதனை பகிர்ந்து கொள்கின்ற, ஆண்டவருக்கு உகந்த மக்களாக வாழ்கின்ற வரத்தை இறைஞ்சி கரங்களை தந்தையை நோக்கி உயர்த்தி நம்பிக்கையோடு மன்றாடுவோம்.
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமைகளிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவங்களில் இருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு நான் விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு வழங்குகிறேன் என்று உமது திருத்தூதர்களை நோக்கி மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் குற்றம் குறைகளை பாராமல் உமது திரு அவையுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை தந்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவருடைய அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்துள்ளோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையற்றவர்களாய் இராதீர்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று தோமாவை நோக்கி நம்பிக்கை வாழ்வுக்கு அழைப்பு விடுத்த உயிருள்ள ஆண்டவர் இவர்தான். இன்றும் நம்மை பார்த்து ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே, என் மகனே மகளே, நம்பிக்கை வாழ்வில் வேரூன்றிக்கொள், என்னையே நான் உனக்கு தருகிறேன் என்று இந்த தெய்வீக விருதுக்கு நமக்கு அழைப்பு விடுகிறார். இந்த விருதுக்கு அழைக்கப்பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். நிலையான சொந்தம் உனையன்றி உலகில் எனக்கேது வந்தம். நீதானே இறைவா நிலையான சொந்தம் உனையன்றி உலகில் எனக்கேது வந்தம். உன்னருள் ஒன்றே எனக்கு தஞ்சம், உனை என்று பிரியாது ஏழை என்னென்றும், உனை என்று பிரியாது ஏழை என்றென்றும். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நீயே சொந்தம், நீயே தஞ்சம், நீயே செல்வம், வாழ்வின் மையம். நன்றி உணர்வுடன் மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் திருவுடல் இவ்வருள் அடையாளத்தில் உண்மையாகவே உட்கொண்டுள்ளோ. அதனால் திருத்தூதரான புனித தோமாவுடன் கிறிஸ்துவை எங்கள் ஆண்டவர் எனவும்
எங்கள் கடவுள் எனவும் நம்பிக்கையால் கண்டுணரவும் அவரை எங்கள் செயல்களாலும் எங்கள் வாழ்க்கையாலும் அறிக்கையிடவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கையாளரின் மனநிலையோடு வாழ்ந்து ஆண்டவரை அறிக்கையிடவும் அவரை அன்பு செய்யவும் சென்று வாழுவோம். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நம்பிக்கை பலமானதே, ஒருபோதும் இனி நான் மையம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடிதொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.